نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமைச்சவர்களே, ஷஅபானுடைய மாதத்தினுடைய இறுதி கட்டத்திலே நாம் இருக்கின்றோம். அடுத்து ரமலானை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே ரமலான் மாதத்தை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அந்த மாதத்திலே நாம் நமக்குள் நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய ஒன்றுகூடலில் இரண்டாவது தலைப்பாக ரமலானை வாழ்வாக்குவோம் என்கிற ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த ரமலானை வாழ்வாக்குவோம் அப்படின்னு சொன்னால், இந்த ரமலான் மாதம் முழுக்க நமக்கு கடமையாக்கப்பட்ட நோக்கம், அந்த ரமலான் நோன்பிலே நாம் பின்பற்றக்கூடிய விடயங்கள் முழுக்க எல்லா காலங்களிலும் நம்முடைய ஒரு வாழ்வியலாக நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. வருஷத்தில் ஒரு தடவை கிடைக்கக்கூடிய இந்த ரமலான் நம்மை ஒரு முழு ஆண்டிலும் ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு வழிகாட்டியாக, நமக்கு ஒரு பயிற்சி தரக்கூடியதாக அது மாற்றணும். அதுதான் இறைவனுடைய நோக்கமும் அப்படிங்கிறத நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. 2வது அத்தியாயத்தினுடைய 183வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா, ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அப்படின்னு சொல்கிறார். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு விதியாக்கப்பட்டதை போன்று என்று சொல்லிட்டு, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகின்களாக இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். இந்த 2வது அத்தியாயத்தினுடைய 183வது வசனத்திலேயே இந்த நோன்பினுடைய நோக்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டான், நாங்கள் ஒரு முத்தகீனாக மாற வேண்டும் என்று. அப்போது ஒரு முத்தகீனாக மாறுறது எப்படி, இந்த நோன்பு எப்படியெல்லாம் நமக்கு அந்த பயிற்சியை தருது, அதை எப்படி நம்முடைய வாழ்வாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. நம்ம எத்தனையோ ரமலான மாதங்களை கடந்து வந்திருக்கோம். அல்லாஹ் அதுக்குரிய கூலியை நமக்கு முழுமையாக தரணும். நமக்குள்ளே கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம மாறணும். நமக்குள்ள ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு மாதமும், வருடமும் கழியும் போது நம்ம மரணத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ நமக்குள்ளே என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கிறோம், நம்ம எந்த வகையில் முத்தகீனாக மாறோம்ங்கிறத நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறோம். 3வது அத்தியாயத்தினுடைய 133வது வசனத்தை நாங்கள் கவனித்தோம்னா இதுக்கு இன்னும் தெளிவான விளக்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன்ங்கிறான். உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்க. அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் வானம் பூமி அளவுக்கு பிரம்மாண்டமானது, அது முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த நோன்பு நமக்கு தரப்பட்ட நோக்கம் முத்தகீனாக மாற்றுறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் ஒரு முத்தகீனாக என்ன தக்வா உள்ளவராக மாறுறதுக்கு தான் இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளதுங்கிறான். அந்த தக்வா உள்ளதாக மாற்றினா அது உங்களுக்கு தான் சொர்க்கம் தயாரிக்கப்பட்டுள்ளதுங்கிறத ஆல இம்ரான் 133வது வசனம் சொல்லுது.
அப்போ முத்தகீன்களுக்கு தான் சொர்க்கம் தயாரிக்கப்பட்டுள்ளதாம். அந்த பிரம்மாண்டமான சொர்க்கம் அது எவ்வளோ பிரம்மாண்டமானது, அது வானம் பூமி அளவுக்கு பிரம்மாண்டமானது. அது உஇத்தத்துல் முத்தகீன் அப்படி என்று சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரொம்ப கருணை உள்ளவர். இந்த நோன்பு அல்லாஹ் தஆலா நமக்கு தாரதே அவனுடைய இன்னொரு கருணை தான். இயற்கையிலேயே அல்லாஹ் கருணை உள்ளவர். அல்லாஹ் படைப்பினங்களையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாலேயே அரசியலை எழுத சொல்லிட்டான், என்னுடைய கோபத்தை விட என்னுடைய இரக்கம் மிஞ்சி விட்டது, என்னுடைய கருணை என்றது கோபத்தையே மிஞ்சிட்டு அப்படிங்கிறான். அப்படி எழுத சொன்னான். அல்லாஹ் ரொம்ப இரக்கம் உள்ளவன். ஒரே ஒரு வசனத்தில் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நம்ம பார்க்கலாம். இயல்பாக நம்ம பேச்சு மொழியில் எப்போவுமே நல்லது செய்த போது நம்மளோட சேர்த்து வச்சு பேசுவோம். அவன் எவ்வளோ தள்ளி இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் சேர்த்துருவான். ஒரு பிள்ளை நல்லது செய்யுது அப்படின்னு சொன்னால் மனைவி சொல்லுவா அப்பாவுக்கு, அப்பா மாப்பிள்ளைக்கிட்ட என் பிள்ளைய பார்த்தீங்களான்றான். 2 பேருக்கு தான் பிறந்தான் அவன். ஆனால் நல்லது செய்யும்போது அவவோட சேர்த்துக்குவான், என் பிள்ளைய பார்த்தீங்களா அப்படின்றான். அவர் சொல்லுவார், பாருடி என் பிள்ளைய எப்படி ஓதுறான் பாருன்றோம். நல்லது செய்யும்போது நம்மளோட சேர்த்துவோம். அது பிள்ளை இல்லாமல் அந்த ஊரன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரன் செஞ்சதுடி அப்படின்றோம். எங்களை ஊரில் உள்ளவன் செஞ்ச, நம்ம நாட்டில் செஞ்சால் அதை நம்ம நாட்டுக்காரன்றுவோம். அது ஸ்ரீலங்கா ஒருத்தர் செஞ்சது தெரியுமா அப்படின்றோம். எப்படியாவது நம்மளோட சேர்த்துக்கும் நல்லது பண்ணும்போது. கெட்டது பண்ணும்போது பெத்த பாப்பாவையே தள்ளி வச்சுருவோம். நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோம், மாப்பிள்ளை ரொம்ப துள்ளுறாருமா சொல்லி வை என்றுவோம். பாப்பாவையே தள்ளி வச்சுருவோம். பிள்ளை தவறு செய்யும்போது பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறது, உன் பிள்ளை ரொம்ப துள்ளுறாண்டி என்றுவோம். அவரை பிள்ளை தான், உன் பிள்ளை அப்படி செய்கிறாண்டி, உன் பிள்ளை பேசுகிற பேச்சை பார்த்தியான்றுவோம். மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லுவான், பாருங்கள் உங்கள் பிள்ளை என்ன பேசுகிறாங்கன்றுவோம். இது எல்லா மொழியிலேயும் உள்ள ஒன்று. தப்பு செய்யும்போது தள்ளி வைக்கிறது எல்லா மொழியிலேயும் உள்ளது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் அவனுடைய கருணையை அந்த வாசகத்திலேயே சொல்லி காட்டுறான் பாருங்க. அவ்வளோ இரக்கமுள்ளவன் அல்லாஹ். தப்பு செய்கிறவனை கூப்பிடும்போது அல்லாஹ் எப்படி கூப்பிட்றான் பாருங்க. ஏ மோமின்களே, மனிதர்களே, விசுவாசிகளே, வேதம் கொடுக்கப்பட்டவர்களே என்றெல்லாம் கூப்பிடுற அல்லாஹ் தஆலா, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களேங்கிறான். இதை விட கருணையை வேறு வார்த்தையால் சொல்ல முடியாது. பாவம் செய்தவர்களை சொல்லும்போது பாவிகளே என்று கூப்பிடாம, பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்கப்பா. அல்லாஹ்வுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் எல்லாம் மன்னிச்சு கிருபை செய்கிறவன், இரக்கம் காட்டுறவன், எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறவன், கேளு எனக்கிட்ட அப்படிங்கிறான். இப்படிப்பட்ட இரக்கம் உள்ள ரஹ்மான், அவ்வளோ கருணை உள்ள ரஹ்மான் இந்த ரமலான் மாதத்தை இன்னும் ஒரு அட்வான்ஸாக, இன்னும் ஒரு கருணையாக நமக்கு என்ன செய்கிறான், தாரான். அதில் அவ்வளோ பல மடங்கு நன்மைகளை தரான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா வகுல்லிகத் அபுவாபுன் நார் வசுஃபிதத்தி ஷயாத்தீன், சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படுகிறது, நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்றால் இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் எவ்வளோ கருணையை கொடுக்குறான். ஒவ்வொன்றுக்கும் பல மடங்கு நன்மை. இயற்கையிலேயே ஒரு மடங்கு நன்மை கிடையாது. நன்மை செஞ்சால் அல்லாஹ் நமக்கு நன்மை செஞ்சால் ஒரு மடங்கு நன்மை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு நன்மை செய்ய நினைச்சா ஒரு மடங்கு நன்மை தந்துடுறான் அல்லாஹ். நினைச்சதுக்கு நான் இன்றைக்கு தஹஜ்ஜத் தொழுவேன்னு நினைக்கிறோம், தொழலை, தொழுதாக நன்மை தருது. இப்போ 50 வக்து தொழுகை நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு இல்லை, மேராஜ் போன நேரம் 50 வக்து தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கெஞ்சி இந்த மக்கள் முடியாமல் போகிறாங்கன்னு கேட்டு 5 வக்தா கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா, இப்போ 5 தான், ஆனால் கூலி 50 தான்றாங்க. ஒன்றுக்கு 10 மடங்குன்னு கூலி. 5 வக்து தொழுதாலும் 50 வக்து தொழுகை நன்மை நமக்கு கிடைக்குது. ஒரு நன்மை செய்ய நினைச்சா ஒரு நன்மை செஞ்சால் 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை தரான். அவ்வளோ கருணையாக தரான் அல்லாஹ். அதே நேரம் ஒரு பாவம் செய்ய நினைச்சா பாவம் தர மாட்டான். நினைச்ச பாவத்தை செய்யாமல் விட்டுட்டா அதுக்கு ஒரு நன்மை தர்றான். செஞ்சுட்டா ஒரே ஒரு பாவம் தான், அந்த பாவத்தை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நன்மையை செஞ்சுட்டா அந்த பாவத்தையும் அழிச்சிடுறான் அல்லாஹ். இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபின ஸய்யிஆத் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நன்மைகள் பாவங்களை அழித்து விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் போய் தான் செய்த ஒரு பாவத்தை சொல்லி காட்டி, எனக்கு தண்டனையை தாங்க, எனக்கு இந்த உலகத்திலேயே இதுக்கு பரிகாரம் செஞ்சிடணும், நான் மறுமையில் தப்பிக்கணும்னு கெஞ்சுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, சொல்லைத்த மானா, இப்போ எங்களோட தொழுதிங்களான்னு கேட்டாங்க. தொழுதையும் யார சொல்லா, அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிச்சுனா போங்கிறாங்க. அவ்வளவுக்கு நம்ம தொழுகைக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கு நம்முடைய பாவங்கள் உதிருது, நன்மைகள் எழுதப்படுது. உது செய்யும் போது அந்த தண்ணியோடு நம்முடைய பாவம் கழுவப்படுது. நம்ம திக்ர் செஞ்சுட்டா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் திக்ர் செய்யறோம் இல்லை, சொல்லிட்டு கடல் நிறைய அளவுக்கு அவருடைய சிறு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சுறாங்கிறான். அவ்வளோ கருணை உள்ளவங்க, அவ்வளோ இரக்கம் தாரவன்.
அதே நேரத்தில் 1க்கு 10 மடங்கு சாதாரண நாட்கள் தாரவன் ரமலானில் ரொம்ப அதிகமாக இன்னும் தாரான். அவன் அவ்வளோ நன்மைகளை நமக்கு எழுதி நம்மளை நரகத்திலிருந்து விடுதலையாக்க பார்க்குறான். அவ்வளோ கிருபை உள்ள ரஹ்மான் இந்த நோன்பை நமக்கு தந்து நீ முத்தகீன் ஆகணும், நீ ஒரு தக்வா உள்ளவன் ஆகணும் அப்படி என்று சொல்லி அதுக்கு கூலி அல்லாஹ் தஆலா தார சொர்க்கம் எவ்வளோ பிரம்மாண்டமான தெரியுமா? அல்லாஹ் ஸமாவாத்து வல் அர்துங்கிறான்ல, அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் வானபூமி அளவுக்கு பறந்ததுங்கிறான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சொர்க்கத்திலேயே ஆக படித்தரம் குறைந்த சொர்க்கம் எம்பட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியுங்கிறாங்க. என்ன சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்கும்போது சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், நீ சொர்க்கத்திலேயே கொடுக்குற சொர்க்கத்திலேயே ஆக குறைஞ்ச படித்தரம் உள்ள சொர்க்கம் எப்படி இருக்கும் சொல்லு யா அல்லாஹ் என்று கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், கேள்வி கணக்கெல்லாம் மறுமை நாளில் கேட்டு சொர்க்கவாதிகள்லாம் சொர்க்கம் போய் நரகவாதிகள்லாம் நரகம் போனதுக்கு அப்புறமா கடைசியில் நரகத்திலிருந்து கொஞ்சம் பேர் அல்லாஹ் தஆலா எடுத்து அவங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப தண்டனை அனுபவிச்சது பிறகு அல்லாஹ் மன்னித்து சிலரை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பான். கடைசியாக ஒருத்தன் பெறுவான், அவனுக்கு பிறகு யாருமே வரமாட்டாங்க. அவன் தவண்டு வருவான், அவன் ரொம்ப கருத்து போய் இருப்பான். கொஞ்சம் பேச குறைங்களை இறைச்சல் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அவன் தவண்டு வந்துக்கிட்டு இருப்பான். அந்த மாவுல் ஹயாத்துங்கிற அந்த நீரில் அவனை இறங்கி அப்படியே அல்லாஹ் குளிக்க சொல்லும். அவர் வெண்மையாக வெளியில் வருவான். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இதாக பொதுகுலில் ஜென்னா, அப்போ சொர்க்கத்துக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டு வந்துடுவான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அவன் கண்ணுக்கு அங்கே இருக்கிற சொர்க்கம் எல்லாம் யாருக்கோ கொடுக்கப்பட்ட மாதிரி காட்டுவான். ஹொய்யில இலேஹி அன்ஹமல்லா, அந்த சொர்க்கம் எல்லாம் யாராருக்கோ கொடுக்கப்பட்ட சொர்க்கம் மாதிரி அவருக்கு ஒரு ஒரு மாயை காட்சி அல்லாஹ் தஆலா காட்டிடுவான். அவர் கேட்டுவார், ரப்பி நான் எங்கே போக எல்லாம் யாருக்கோ கொடுக்கப்பட்ட மாதிரி தெரியுதே அப்படின்னு. இல்லைப்பா, இது ஒதுகுலி ஜென்னப்போ சொர்க்கத்தில் இடம் இருக்கு போன்னு சொன்னான். அப்போ கது ஹொய்யில இலேஹி அன்ஹமல்லா இப்படியே அவருக்கு காட்டப்படும். கடைசி எல்லாம் கேட்பான், உனக்கு சொர்க்கத்தில் எவ்வளோ இடம் தேவை, இந்த உலக அளவு இருந்தால் போதுமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்பான். என்னங்க, அவன் சொர்க்கத்துக்கே போக மாட்டான்னு கெதியா போய் நரகத்தில் கிடந்தவன், அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதனால அல்லாஹ் மன்னிச்சு அவனை கரையேற்றி இருக்கிறான். அதுவே பெரிய விஷயம். நிற்கதியாகி நிலவு குலைந்து நிற்கக்கூடிய ஒரு நேரத்தில் உட்கார இடம் தந்தாலே அது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியும். நம்ம வெளியூர் போகிறோம், வாகனம் ரிப்பேர் ஆகிட்டு நடு ரோட்டில் நிற்கிறோம், ரொம்ப டென்ஷனாக இருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு சேரை போட்டு இந்த இடத்துல உட்காருங்கன்னு ஒரு கிளாஸ் தண்ணி தந்தாலே அவங்கள ரொம்ப மதிப்போம், மறக்க மாட்டோம். எங்கள் ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு போகணுன்றோம். உட்கார இடம் தந்தாலே அவன் நரகத்திலேருந்து வந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் கேட்பானா, உனக்கு சொர்க்கத்தில் எவ்வளவு இடம் தேவை, உலக அளவு இருந்தால் போதுமான்னு கேட்டோன்னே போதும் ரப்பே அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். உலக்கல் மிசுலஹா, இன்னொரு இடம் எடுத்துக்க, உலகத்தை போல இன்னொரு பங்கு எடுத்துக்க. உலக்க மிசுலஹா உலக்க அஷரத்தும் தாலிஹா, 10 மடங்கு இடம் எடுத்துக்கோ சொர்க்கத்தில்ன்றான். இந்த உலகத்திலே நம்ம போய் பார்க்காத தெருக்கள் எத்தனையோ, மனுஷன் போய் பார்க்காத இடங்கள் எத்தனையோ இருக்குது. மனுஷன் குடியிருக்கிற இடம், மனுஷன் வாழ்கிற இடத்தை விட வாழாத இடம் தான் இந்த உலகத்திலே அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த இடம் வடதுருவத்தை பாருங்கள். வடதுருவத்தில் மனுஷன் போய் இருக்க முடியாது. 6 மாதம் சூரியன் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த பெண்குயின் எல்லாம் வாழக்கூடிய பகுதி வடதுருவம். தென் துருவத்தில் அதுலேயும் 6 மாதம் சூரியன் சுற்றிக்கிட்டே இருக்கும், 6 மாதம் இரவாக இருக்கும். அந்த தென் துருவத்தில் சயின்டிஸ்ட் ரிசர்ச்சுக்காக கொஞ்ச நாள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட உலகத்தில் மனுஷன் போகாத இடமெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. உறைஞ்சி வைத்துவோம், மனுஷன் வாழ முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான இந்த உலகத்தை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. இதை போல் 10 மடங்கு இடத்துக்கு இந்த சொர்க்கத்தில் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு கொடுப்பான். இதுதான் சொர்க்கத்திலே ஆக படித்தரம் குறைந்த சொர்க்கம் என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ உயர்ந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் அவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கத்தை இது முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளதுங்கிறான். அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்கிறத அந்த ஆல இம்ரான் 134, 135, 136 வசனத்தில் சொல்லி காட்டுறான். இதுதான் தலைப்பு. இந்த ரமலானை வாழ்வாக்குவோம். ரமலானுடைய நோக்கம் முத்தகீனா மாறது. அந்த முத்தகீனா மாறினா எப்படியெல்லாம் அவங்க இருப்பாங்க, இந்த சொர்க்கம் நிர்ணயிக்கப்பட்டு சொர்க்கம் தயாரிக்கப்பட்ட அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்ட பண்பு கொண்டவங்க, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது முழுக்க அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்மளை கேட்டால் சொர்க்கவாதிகள், சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு சும்மா ஒரு கற்பனையாக சொல்லுங்களேன்னு எல்லாத்தையும் ஒரு பேப்பரை கொடுத்து எழுத சொன்னால் அவன் வாழ்க்கையிலேயே பாவம் செய்யாதவனாக இருப்பான்ருவான், பிறந்தத்திலேயே அவன் இணை வைக்காதவனாக இருப்பான்ருவான்.
கண்ணால கூட தப்ப எண்ணி பார்க்காதவனா இருப்பான்னு நினைப்போம். தொழுது தொழுது நெத்தி கருத்து போய் இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். முழுசா மூடி அப்படியே அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணிச்சவள் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணுவோம். ஆனா அந்த முத்தகீன்களுடைய பண்பை அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. இவ்வளோ அழகான விஷயம். அதை ரமலானுடைய மாதம் அப்படியே ஜாயிண்டாக்கி பார்க்கலாம். இப்போ நோன்பு அல்லாஹ் தஆலா லஅல்லக்கும் தத்தகுன்ங்கிறான், நீங்கள் முத்தகீன் ஆகிறதுக்குங்கிறான். இங்கே ஆல இம்ரான் 133வது வசனத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து முன்னேறுங்க, சொர்க்கம் விசாலமானது, அது முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ராங்கிறான். அந்த முத்தகீன் யார் தெரியுமா? கஷ்டமாக இருக்கும்போது நல்லா இருக்கும்போதும் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். தர்மத்தை முதல்ல கொண்டு வந்து வைக்கிறான். இந்த நோன்பு அது நமக்கு தெரியுது. சும்மாவே நோன்புல தர்மம் செய்கிற பழக்கம் நம்மகிட்ட வந்தாச்சு. நோன்பு தொடங்கும் போதே குடும்பத்துக்கெல்லாம் ஈச்சம்பழம் கொடுத்தாச்சு. நோன்பு தொலை நோன்பு வருது. நீங்கள் முதல் நோன்பு யாமேனி தந்த கறியில் நீங்கள் சாப்பிடணும், சகர் செய்யணும் அப்படின்ற அரிசி பருப்பு வரைக்கும் கொடுத்துருவோம். நம்ம தர்மம் செய்கிற பழக்கம் சும்மாவே வருது. இவ்வளவு நாளாக பயானம் கேட்டுட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் காலம் வந்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாளும் வருவாங்க. வரும்போதெல்லாம் காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு. சக்காத்து கொடுக்குறவங்க கூட இந்த ரமலான் பெரும் வரைக்கும் காத்துக்கிருந்து அப்போ கணக்கு பார்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நன்மை கூட கிடைக்கும் இல்லை. அப்போ தர்மங்கள், சதக்காக்கள், ஜக்காத்துகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏழை எளியவர்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் கொடுக்குற கை உயர்ந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. இயல்பாகவே அந்த பண்பு வருது. அந்த நோன்பு அந்த பயிற்சியை தருது. அந்த பயிற்சி முத்தகீனா மாற்றுது. முத்தகீனுடைய பண்பு அல்லாஹ் முதல்ல சொல்லி காட்டுறதை தர்மம் செய்வாங்க. அதுக்குள்ள ஸர்ராஇ வத்தர்ரா, செழிப்பாக இருக்கும்போதும் கொடுப்பான், கஷ்டமாக இருக்கும்போதும் கொடுப்பாங்கிறதுக்கு தஃசீருடைய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நல்லா இருக்கும்போது கொடுத்தவன் அவனிடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது குறைத்து கொடுக்க வெட்கப்பட மாட்டான். நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தால் இப்போ ரொம்ப அவருக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போச்சு. குறைய கொடுக்கும்போது வெட்கப்பட மாட்டான். எல்லாம் பார்த்துட்டீங்க, எனக்கு இவ்வளோ முடியும், இது பெருசு தான், கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த தர்மம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் என்ன செய்யுது? முத்தகீனுடைய ஒரு பண்பாக வருது. முதல் விஷயம் இயற்கையிலே நம்மகிட்ட இருக்குது. பொதுவாக முஸ்லீம்கள்ட்ட அந்த பண்பு இருக்குது. வேற எந்த ஒரு அமைப்பிலையும் அப்படி காண முடியாத அளவுக்கு இருக்குது. இன்னும் வெள்ளம் வந்துச்சு, மண் சரிவு வந்துச்சு, கொட்டி கொட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் எங்கள் ஊரில் பள்ளியில் வசூல் பண்ணுறோம். பள்ளியில் வசூல் முன்னுக்கு மேசையை போட்டு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களால் என்ன முடியுமோ கொண்டாந்து கொட்டுங்கிறோம். சுப்ஹானல்லாஹ். ஒரு பொலித்தீன் பேக்கில் அரிசி கொஞ்சம் ஒருத்தி கொண்டாந்து போட்டிருக்கிறா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஒரு கையளவு அரிசி, ஒட்டு கையால் எடுக்கிற அளவுக்கு அரிசியை ஒரு பேக்கில் கொண்டாந்து ஒரு ஆள் வச்சிருக்கு. அது பொம்பளையோ ஆம்பளையோ தெரியலை, மேசையில் இருக்குது. பார்த்தவங்கெல்லாம் அழுதுட்டாங்க. இவ எப்படிப்பட்ட நிலையில் இருந்திருப்பா? கொடுக்கணுங்கிற மனசு இருக்குது, ஆனால் கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட இருந்தது ஒரு கிடி பிடி அரிசி. அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, இது யாரென்று பார்த்து நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணுமாச்சு. எவ்வளவு ஒரு மனசு அதுக்கு வேணும். ஒரு பிடி அரிசி கொடுக்கறதுக்கு எவ்வளவு மனசு வேணும் சிந்திச்சு பாருங்க. ஒரு பெனடால் காட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளவு மனசு வேணுமா பாருங்க. அந்த தர்மம் செய்யக்கூடிய மனசு வருது. அந்த தர்மம் முத்தகீன்களுடைய ஒரு பண்பு. நாளைக்கண்டு என்று யோசிக்காம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு இருக்கிறத கொடுத்தா நாளைக்கு என்ன பண்றது, அந்த யோசனை ஒரு முத்தகீனுக்கு வராது என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். வமா மின் தாப்பத்தி ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பை நான் எடுத்துட்டேங்கிற அல்லாஹ். எடுத்த என்ன பிரச்சனை, கொடுத்துக்கிட்டே இருப்போம். நாளைக்கு என்ன செய்யறது, நாளைக்கு அல்லாஹ் தருவான், எழுதிட்டான் அல்லாஹ், கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனசு வந்துடும் பாருங்க. அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை நம்புவான். அதான் முத்தகீன். கொடுத்துக்கிட்டே இருப்பான், தர்மம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான், மனிதா நீ கொடு, ஆதம் மகனே நீ கொடு, நான் உனக்கு தரேன், நீ கொடுத்துக்கிட்டே நான் தரேன். இதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறது? ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் வானத்துக்கு 2 மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா இறக்குறான். அந்த 2 மலக்குல ஒருத்தர் கேட்கிறார், யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் கொடு, யாரெல்லாம் கஞ்சத்தனம் காட்டி பிடித்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அழிவை கொடு. கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும், கொடுத்துக்கிட்டே இருப்போம்.
அல்லாஹ் தஆலா யுர்பி ஸதகாத்துங்கறான். 2வது அத்தியாயம் 276வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், தர்மத்தை நான் வளர்ப்பேன்ங்கறான். யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி அல்லாஹ் அழிப்பான், தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான்ங்கறான். அப்ப அல்லாஹ் தஆலா தர்மத்தை வளர்ப்பான், தர்மம் செய்கிறவர்களுக்கு இன்னும் கொடுப்பான், நினையாப்புறத்தால் அவங்களுக்கு ரிசுக்கு கொடுப்பான். அந்த நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் முத்தகீன்கள். அந்த முத்தகீன்களுடைய பண்பு கொடுக்கிறது தர்மம். அந்த தர்மம் நம்முடைய வாழ்வாகும். நோன்பு மட்டுமில்லை, எல்லா காலத்திலையும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுல குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். தர்மம் செய்யணும், தர்மம் மனைவி மக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லி காட்டாங்க. நீ செலவழிக்கக்கூடிய திர்ஹம் இல்லை, மிக முக்கியமான பொறுமதியானது உன் பிள்ளை குட்டிகளுக்கு கொடுக்கறது தான். அப்போ வீட்டை பார்த்து, அதுக்கு பிறகு அடுத்தவங்களை பார்த்து, மற்றவங்களை பார்த்து கொடுத்து தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக நம்ம மாறணும். தர்மம் செய்யணும், அந்த பண்பு வரணும். அது எல்லா மாசங்களிலும் எல்லா நாளிலும் ஒரு மனிதனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கொடுத்துக்கிட்டே இருப்போம். கொடுக்கிற கை அது உயர்ந்த கை, சிறந்தது வாங்கும் கையை விட. அல் யதுல் உல்யா கைரு மின் யதி சுஃப்லா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலே இருக்கிறதான் கொடுக்கும் கை, அது சிறந்தது கீழே இருக்கிற வாங்கும் கையை விட. கொடுக்கிற பழக்கம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். கொடுக்கறதுக்கெல்லாம் பெரிய வசதி இருக்கணும்ங்கிறது இல்லை, இருக்கிறதுல கிள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் தான் தர்மம் உள்ள, தர்மம் செய்கிறவன், அவன் தான் முத்தகீன். அப்ப அந்த விஷயத்தில் இந்த திருக்குர்ஆன் வசனம் ஒரு சொர்க்கவாதிகளை பற்றி முதல் என்ன சொல்லுது என்றால், தர்மம் செய்வார். அது செழிப்பிலும் நல்லா இருக்கும் போதும் செய்வார். இப்போ தர்மம் செய்யணும் வசதிக்காரனுக்குரியது நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளும் கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா கொடுக்குற அளவை பார்க்கறதில்ல, கொடுக்குற நிலையத்தான் அல்லாஹ் தஆலா பார்க்குறான். எவ்வளோ கொடுக்குறாரு? 1 கோடியோ பெருசு. அவன் 1 கோடி கொடுக்குறத விட இல்லாதவன் 1 ரூபா கொடுக்குறது பெருசாக இருக்கும். அவன் நிலைமைக்கு அவ்வளோ பெரிய விஷயம். அது அவருடைய நிலைமைக்கு அது பெரிய அதிகமானது தான். அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா பார்க்குறான் பாருங்க. அப்போ அந்த தர்மம் செய்யக்கூடிய பண்பு வரணும். அந்த பண்பு வர்றதுக்கு அல்லாஹ்வுடைய இறையச்சம் நமக்கு இருக்கணும். அந்த இறையச்சம் இருந்துட்டு அல்லாஹ்வை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறோங்கிற பொறுப்பை எடுத்துட்டாங்கிறது புரியும். எதுக்கு யோசிக்கணும்? கொடுப்போம், கொடுத்துட்டே இருப்போம். அல்லாஹ் ரிஸ்க் எழுதிட்டாங்க. எழுதின ரிஸ்க் ஒரு நாளும் குறையாது. அல்லாஹ் எழுதினது கிடைக்காம போகவும் மாட்டோம், அல்லாஹ் எழுதாது நம்ம கிடைக்கவும் மாட்டாது. அந்த நம்பிக்கை ஈமான் நமக்கு இருந்துட்டுன்னு சொன்னால், சூரத்தில் நாம் 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுமா, தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். அப்போ அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறான். அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தருவான்ங்கிற நம்பிக்கை நம்மகிட்ட இருந்தால் கொடுக்குற பழக்கம் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அடுத்த ஒரு கட்டத்தை பாருங்க. ஒரு காலிமீனல் கைலங்கிறான். அந்த சொர்க்கவாதிகளுடைய அந்த முத்தகீன்களுடைய சிவத்தை சொல்லும்போது அடுத்ததை என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒரு காலிமீனல் கைலங்கிறான். கோபத்தை மெண்டு விழுங்கிருவாங்க அப்படிங்கிறான். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. சொர்க்கவாதிகளுடைய பண்பன்னா நம்ம என்னெல்லாம் கற்பனை பண்ணுவோம். அப்படியே நெத்தி கருத்திரிக்கும், சுஜூதில் இருப்பார், தஹஜ்ஜத் தொழுவார். அப்படி அதைத்தான் நம்ம யோசிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்லியிருப்பான்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்னும் இபாதத்தை பற்றியே சொல்லலைங்க, மனித பண்பை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தர்மத்துக்கு அடுத்தபடி அல்லாஹ்வுடைய இந்த திருக்குர்ஆன் வசனம் சொர்க்கவாதிகள் இந்த நோன்பு பயிற்சி கொடுத்து முத்தகீனாக்கக்கூடிய அந்த முத்தகீன்களுடைய பண்பை சொல்லும் போது அடுத்ததாக சொல்ல விஷயம் கோபத்தை அடக்கணும் அப்படின்றது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. கோபத்தை அடக்கணும். கோபம் பெறணும். கோபம் பெறாட்டி அவரை கொண்டு ஹாஸ்பிட்டலில் காட்டணும், அது வெகுளி. கோபம் பெறணும், அந்த கோபத்தை அடக்கணும், அவ்வளோதான். கோபத்தை அடக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஒரு காலிமீனல் கைலங்கிறான். கோபமே படக்கூடாதுன்னு சொல்லலை, கோபம் பெறும், அதை அடக்கணும், அவ்வளோதான். மனுஷன்ட கோபம் பெறும். நாம் சந்திரமண்டலத்தில் வாழலை, உலகத்தில் வாழ்றோம். 1008 பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கூட இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரியவருக்கும் சிறியவருக்கும் எப்படியோ ஒரு கட்டத்தில் கோபம் பெறத்தான் வெறும். ஆனால் அந்த கோபத்தின் போது அவருடைய வெளிப்பாடு என்ன, அவருடைய ரியாக்ஷன் என்ன, அவருடைய நடத்தை என்ன, அவருடைய வார்த்தை என்ன, அந்த கோபத்தை அடக்க தெரிஞ்சிருக்கணும். அடக்கினா அவன் தான் முத்தகீன், அவருக்கு தான் சொர்க்கமா. எங்கே நிற்கிது பார்த்தீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? வெளியில் வர எதிரியை வெட்டி வீழ்த்துறவன் வீரன் அல்ல, உள்ளே இருந்து வர கோபத்தை வெட்டி வீழ்த்துறவன் தான் வீரன். சூரத்துல் லுக்மான் 14வது வசனத்தில் அந்த கோபத்தை அடக்கும் பொறுமையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர்ங்கிறான். அந்த கோபம் என்பது ஒரு வீரச்செயல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதான் வீரச்செயல், பொறுமை. கோபத்தை அடக்கணும். அப்போ கோபம் பெறும் சந்தர்ப்பத்தில் நாம் கோபத்தை அடக்க தெரிஞ்சிருக்கணும். வெளியில் நம்ம பெரிய மௌலவி,
நம்ம பெரிய ஆசிரியர், பெரிய ஒரு பொது போஸ்டில் இருக்கிறோம், ஒரு பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறோம், ஊர் சேவையெல்லாம் செய்யணும், மக்களுக்கு பெரிய ஒரு ஆளாக இருக்கிறோம், ஆலோசனையெல்லாம் சொல்கிறோம், நம்ம பெரிய போஸ்டில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தது. வீட்டில் போய் கேட்டால் தெரியும், அவர் கோபம் மட்டும் அவரால் கொண்டிருப்போம், முன்கோபக்காரர்ன்றாங்க, ஓங்கினா அடிச்சு விட்ருவாருன்ற. கோபத்தை எல்லாருமே எங்கே காட்டுவாங்க தெரியுமா? பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட தான், புருஷன் பிள்ளைகள்கிட்ட தான், அம்மா பாப்பா கிட்ட தான், நெருக்கமாக இருக்கிறார்கள்ட்ட தான் கோபத்தை வெளிப்படுத்தும். சில பிள்ளைகள் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், ரொம்ப கோபம், அம்மா கேட்குறான், பாப்பா கை நட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது வெளியில் நம்ப மாட்டேங்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க, உங்களோட பிள்ளை எங்களுக்கு தெரியும், தங்க கட்டி, அவனை தான் உதாரணம் காட்டி எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் திட்டுவோன்றாங்க. அப்படி இருப்பான், ஆனால் வெளியில் கோபக்காரன் இல்லை, உள்ளதான் கோபக்காரன். சில ஆண்களை பார்த்தா அவங்க ரொம்ப மனுஷ பலம் இருந்தால் அப்படி இருக்கணும். சில புருஷனை திட்டும்போது அவரை பார்த்து படிச்சுக்கோங்கன்றாங்க. ஆனால் அவர் கொண்டாடிட்டு போய் கேட்டால் தான் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் என்று. மூக்கில் கோவம்ன்றாங்க, மூக்கில் கோவம், அடி வாங்கியே காதுப்பு கிழிஞ்சு போச்சுன்றுவா. அப்போ இப்படி கோபம் அதிகமாக வரக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மனுஷனுக்கு கோபம் தரக்கூடியதான் இருக்கும், அதை அடக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஒரு காதுனியில் கையிலங்கிறான், கோபத்தை மென்று விழுங்குவாங்க, வெறும் அடக்கணும். எப்படி அடக்கிறது? கோபத்தை எப்படிங்க அடக்கிறது? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இது அந்த நோன்பு தெரியுது, அதான் அற்புதமான ஒரு விஷயம். அது நோன்பு பாருங்க, சும்மாவே நம்ம கோபத்தை அடக்கணும். நமக்கு புது ஆத்திரம் வேணாம், நான் நோன்பாளி போ என்றுவோம். ஹதீஸும் அப்படி தானே சொல்லுது. யாராவது ஒன்று திட்டினா நீ நோன்பாளின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாறி திட்டாத, அடித்தா திருப்பி அடிச்சிடாத, நோம்பன்னு சொல்லு, இன்னியான சாய்வன், நான் நோம்பன்னு சொல்லிடு. சண்டை பிடிக்காத, ஊத்த பார்த்து பேசுறாத, திட்டாத, சண்டை பிடிக்காதீங்க, பிணைஞ்சு கொள்ளாதீங்க, நோன்பு பத்திரம் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த நோன்பு கோபத்தை அடக்க நமக்கு பயிற்சி தருது. அதுதான் முத்தக்கினா மாறது. முத்தக்கினுடைய சிவத்துவல் காலிமீன் கையில்ங்கிறது எல்லாம் திருமறையில் ஆல இம்ரானுடைய 134வது வசனம். சுப்ஹானல்லாஹ். எப்படி கோபத்தை அடக்கிறது? கோபத்தை அடக்கிறது அந்த வார்த்தையை பாருங்க, கோபத்தை மெண்டு விழுங்குவார், விரணும், அது திரும்ப உள்ள போகணும். எப்படி அடக்கிறது? கோபத்தை அடக்கிறதுக்கு என்ன வழி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களிடம் ஷைத்தான் வந்து விட்டான், என்னிடம் ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை தெரியும், அதை சொன்னால் அந்த ஷைத்தான் ஓடிடுவான்றாங்க. என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றார்கள். புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதை சொன்னால் அந்த கோபம் அடங்கிடுமா? இதுக்கும் கோபத்தை அடக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? கோபம் வந்தால் ஷைத்தானை விரட்ட சொல்கிறாங்க. அப்போ கோபம் வரும்போது ஷைத்தானை விரட்டணும் என்றால், ஷைத்தான் எந்த வகையில் நமக்கு கெடுதி செஞ்சு கோபம் வந்தது? ஷைத்தான் வந்து ஈமான் கொள்கிற முக்கியமான ஒரு பகுதியிலிருந்து நம்மளை தூரமாக்கலாம். அதான் கோபமே. என்ன ஒரு பகுதி? நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையை கொண்டு வந்து வைக்கிறான்ல அந்த ஷைத்தான். என்னது? கலாகதரை நம்ப விட மாட்டேங்கிறான். கோபம் ஏன் வருது தெரியுமா? நடந்த ஒரு விஷயத்தை நம்மளோட மனசு ஏற்றுக்கொள்ளலைன்னா கோபம் தான். ரோட்டில் போகும்போது பக்கத்தில் போகிறவன் தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான், ஆட்டோக்காரன். ஒரு வாகனத்தில் போகிறவன் அடிச்சு விட்டான் தண்ணியை. பொம்பளை ஆம்பளையெல்லாம் அப்படியே கொதிச்சிருவான், கண்ணை படலில் வச்சு விட்டுறானோ, இல்லாத வார்த்தையெல்லாம் போய் சில அப்படியே விரட்டிக்கிட்டு போய் அவனை இன்னடா போடுறான் அப்படின்ற பெரிய ஃபைட்டே நடக்குது. கொஞ்சம் தண்ணி பட்டது, அவ்வளோதான். தட்டி விட்டால் தொழுதுட்டு போகலாம், நஜிஸும் கிடையாது. தண்ணி பட்டதுக்கு அவ்வளோ கோபம் வருது. என்ன காரணம்னு அதை மனசு ஏற்றுக்கொள்ளலை. அவன் சரியாக போயிருக்கணும், எப்படி போவாங்க? அவன் எப்படி போவாங்க? அதே நேரம் ஒரு குழந்தைய வச்சுக்கிறோம், யூரின் போகுது, கோவப்பட மாட்டேங்குது. யாராவது லைசன்ஸ் தந்த உனக்கு என்ற பிள்ளைய பிடிச்சி கேட்போமா? எப்படா நீ சிறுநீர் போவேன்னு கழுத்தை பிடிச்சி நெசிப்போமா? பிள்ளைய பெற்றவங்க சொரி பிள்ளை அப்படி செஞ்சுட்டு ஐயோ அப்படின்வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன பிள்ளை தானே, அதுக்கு என்ன தெரியும், விட்டுடுங்க அப்படின்னு. ஏன் அது பிள்ளை மேலே உள்ள இறக்கமா? பச்சை பொய், யாரோ பெற்ற பிள்ளை தான் அது, நம்ம பிள்ளையும் இல்லை. யூரின் போனால் நம்ம என்ன செய்யணும்? சின்ன பிள்ளை தானே, என்ன செய்யணும்? ஒரே ஒரு வித்தியாசம் பாருங்க, நடந்ததை மனசு ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம சாந்தமாகிறோம், ஏற்றுக்கொள்ளாத போது நம்ம காந்தமாகிறோம். அவ்வளோதான்.
அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏற்றுக்கிட்டால் நடந்த ஒரு விஷயத்தை, இது இப்படித்தான், இவர் இப்படித்தான், இவங்க இப்படித்தான், இந்த கிளைமேட் இப்படித்தான், இந்த மனுஷன் இப்படித்தான், இது காலம் இப்படித்தான், அதுக்கு என்ன பண்றது, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று நம்பினால் நம்முடைய கோபத்தை அடக்க முடியும். அந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று நம்பணும் என்கிறது நம்முடைய முக்கியமான ஈமானிய கொள்கையில் ஒன்று. ஈமான் கொள்கிற 6 அம்சங்கள், அல்லாஹ் கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு. சூரா அல் ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்திலும் உங்களிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் இல்ல ஃபீ கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா, உங்களை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேங்கிறான். என்ன பிரச்சனைங்கிறேன், நமக்கு என்ன நடந்தது, அல்லாஹ் நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டேங்கிறான். இன்னதாலிக அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசி என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் 23வது வசனம் என்ன சொல்றான் தெரியுமா, லிகைலா தஸ வலா மா ஃபாத்தக்கும் என்கிறான். உங்களுக்கு மிஸ் பண்ணி போனதுல நீங்க கவலைப்படாம இருக்கிறதுக்காக இந்த கலாக்கதிர் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருக்கிறதுக்காக. அப்ப கலாக்கதிரை நம்பினா உடனடியாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இப்படித்தான் நடக்கணும்னு அல்லாஹ் அளிக்கான். டேபிள்ல இருந்து ஒரு கிளாஸ் கீழே விழுந்துட்டு அந்த வீடு 2 ஆகும். எவடி இதை வச்சது, எத்தனை காலையிலிருந்து சொல்றேன் இதை எடு எடு எடுன்னு. இந்த வீட்டில் யாருக்கும் புத்தி இல்லை, அப்படியே பண்ணாருன்னு கண்ணத்துக்கு. இந்த கிளாஸை காலையில் வச்ச கிளாஸ் ஏன் எடுக்கல, கத்தினா ஒட்டிக்குமா கிளாஸு, சரியா வந்துடுமா. இப்போ யாருக்கு ப்ரெஷர் ஓடுது, ஆக்கி வச்ச சோத்தை திங்க இல்லாமல் போகுது. 3 நாளாகும் அந்த பொண்டாட்டி புருஷன் பேசுறதுக்கு. பிள்ளைங்கள்லாம் வாப்பாண்டு அப்படியே நடிக்கி ஒன்றுக்கு போய்த்திடும். வாப்பா விட்டு வந்தாலே பிள்ளைகளுக்கு கிட்டு நடக்கும். அங்குலண்டாலே பிள்ளைகளுக்கு அப்படியே பயங்கரமாக அரிக்கும். இந்த மனுஷனுக்கு கோபம் வந்தாலே நீ பயமண்ணான்றான். தூக்கத்தில் இருக்கிற பிள்ளையெல்லாம் சிறுநீர் கழிக்க தொடங்கிடும். பகல் கத்தின கத்துக்கு அந்த பிள்ளை யூரின் போகும். இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. என்ன நடக்குது, இந்த கிளாஸு உடஞ்சி வச்சு. இப்போ என்ன, இப்போ அந்த மனுஷனுடைய மனசில் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, கல்லா கதர் வாங்கின கிளாஸ் இண்டையோட கதை முடியணும் என்று அல்லாஹ்வுடைய எழுத்து. அதை யாரும் எடுக்காட்டி தானாக வெடிச்சிருக்கு. அல்லாஹ்வுடைய எழுத்துக்கோமா தஸ்குத்துமி மர்கத்தின் இல்லா யாலமுஹான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆமில் 59வது வசனத்தில் சொன்னமா இல்லையா, ஒரு இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவில் இல்லாமல் கீழே விழாது என்று. அப்போ என்ன, இப்போ என்ன பிரச்சனை, இப்படித்தான் நடக்கணும்னு அல்லாஹ் எழுதிக்கான். என்ன அப்போ கல்லா கதரை நம்பினா ஃபர்ஸ்ட் நாம நினைக்கணும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஹலாஸ் முடிஞ்சு போச்சு, அல்லாஹ்வுடைய நாட்டம் முடிஞ்சு போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் கிரந்தத்தில் 1450வது ஹதீஸ், வஇன் அஸாபக முஸீபா லா தகுல் லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா. உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை நடந்துட்டேன்னு சொன்னா, நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கு, இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்துங்கன்னு சொல்லாத. அநியாயம், நான் அங்கேயே கல்யாணம் பண்ண இருந்துச்சுன்னு சொல்லாத. அநியாயம், நான் பயோ படிக்காமல் மெட்ரி படிக்கலாம்னு சொல்லிடாத. நான் தேவையில்லாமல் இந்த கடையை திறந்தேன், அழகாக விவசாயம் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம்னு சொல்லாத. நாங்கள் போகாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லாத. அப்போ என்ன சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, லா தகுல் லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும், இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்துங்கன்னு சொல்லாத. வலாக்கின் குல் கதரல்லாஹு வ மா ஷாஅ ஃபஅல், என்ன சொல்லணும், அல்லாஹ் நாடினது நிர்ணயிச்சது நடந்திருக்குது, அவ்வளோதான், ஹலாஸ். அதோட சப்ஜெக்ட் க்ளோஸ், கோபம் அடங்கியாச்சு. என்ன முடிஞ்ச அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஹலாஸ். பேசி வச்ச கல்யாணம் நின்றுடுச்சு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஹலாஸ். அல்லாஹ்வுடைய நாட்டம் முடிஞ்சு போச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு இன்னொரு வழி சேர்க்கிறது இஸ்லாம். 2வது அத்தியாயத்தினுடைய 216வது வசனம் சூரத்துல் பக்ராவில் 216வது வசனம் இன்னொரு வழி சேர்க்குது நமக்கு. வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்க. வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும், நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க, அது நடக்காமல் போய்த்திடலாம், அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமுன், அல்லாஹ்க்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க இருந்து நடக்காமல் போகும், கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்காம போகும், அது வேதனைப்படாதீங்க. வெறுக்கிறது உங்கள் தலைமையில விழுந்துடும், அவதிப்படாதீங்க. அதுல எல்லாம் ஹைர் இருக்கிறது. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமுன், அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 216வது வசனத்தில் நடந்ததை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு அழகான ஒரு வழி சொல்றான் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், இதில் ஏதோ ஹைர் இருக்குது,
ஏதோ நலவு இருக்குது, ஏதாவது இன்சிடென்ட் மாதிரி தெரியும், ஆனால் அதில் ஒரு நலவு இருக்கும். சூரத்துல் கஹ்ஃப் 65வது வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்த ஒரு சம்பவம். ரெண்டு பேருமே சந்திச்சு ஒரு பயணம் போறாங்க. கப்பலில் போகும்போது கப்பலுக்கு ஓட்டையை போடுறாரு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். மூசா நபி எப்பவுமே அநியாயத்தை தட்டி கேட்குறாரு. எதுக்கு ஓட்டையை போடுறீங்க, அநியாயமாக போச்சு, இதில் வாரவெல்லாம் செத்து மூழ்கி போகிறாங்களே, எதுக்கு ஓட்டையை போட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ் நம்மளை அனுப்பினதே அந்த ஓட்டையை போடுறது தான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாமல் நம்ம இதை ஒன்றையும் செய்யலை. உரீது ஒன்று ஐபக, கப்பலை காப்பாற்றுறது தான் ஓட்டையை போட்டேன்றாங்க. என்ன, கப்பலை காப்பாற்றுறதுக்கு ஓட்டையை போட்டீங்களா? சொல்லாது மிம்பராயி மலிக்குன் யௌஹுதுக்குள்ள சஃபினத்தின் கசபா. நாளைக்கு ஒரு மன்னன் படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறான், இந்த துறைமுகத்தில் இருக்கிற கப்பலை எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு. இந்த கப்பலை ஓட்டையாக இருந்தால் தான் விட்டுட்டு போவான், நல்லா இருந்தால் எடுத்துகிட்டு போய்த்துருவான். ஒரு டெமேஜ் கூட, ஒரு பிரச்சனை கூட, ஒரு கஷ்டம் கூட ஒரு நலவுக்காக இருக்கிறதுங்கிறத சூரத்துல் கஹ்ஃப் 65வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டு. 2வது அத்தியாயத்தினுடைய 216வது வசனம், ஒரு கஷ்டம் கூட நலவுக்கு, ஒரு நல்லம் என்று நீங்கள் நினைக்கிறது கூட ஒரு கஷ்டத்துக்கு. அதனால் அல்லாஹ் சிலதை தருவான், சிலதை எடுக்கிறான். அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் அறிந்தவர்கள் இல்லைங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அழகான ஒரு வழிமுறை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தருது. இப்போ முத்தகீனாக ஆகணும் என்றால் ஈமான்ல உறுதி இருந்தால், அந்த ஈமானுடைய உறுதி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அல்லாஹ்வுடைய கலாக்கதரை ஏற்றுக்கொள்ள வைக்குது. அந்த பயிற்சி இந்த நோன்பு தந்துக்கிட்டு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த நோன்பு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயிற்சி தருது. என்ன நடந்தாலும் நம்ம நோம்பாளி அப்படிங்கிற ஒன்று வந்து நிற்குது. அல்லாஹ் பார்த்துட்டீங்க, அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வோட ஏற்பாடு, விடு, திட்டினா திட்டிட்டு போகட்டும், நம்ம நோன்பு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், வேணாம் வேணாம் என்று நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமே, இது வாழ்க்கை முழுவதும் இருந்தால் அவன்தான் முத்தகீன். அப்போ சொர்க்கம் வைத்திடலாம். எவ்வளோ அழகான ஒரு வழியை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருவாங்க. இந்த நோன்பு எப்படியெல்லாம் பயிற்சி தருது பாருங்க. இப்போ நோன்பு ரமலானே வாழ்வாக மாறுவது எப்படி என்றால் இப்படிதாங்க. அல்லாஹ் தஆலா ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரோம் பாருங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு, கோபத்தை அடக்கு. அந்த கோபத்தை அடக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுறோம் பாருங்க. அப்போ கோபத்தை அடக்கிறதுக்கு முதல்ல நம்ம கலாக்கதரை நம்பணும். நடப்பது ஏதோ நலவுக்குன்றதை ஏற்றுக்கொள்ளணும். இதுக்கெல்லாம் மறுமையில் கூலி இருக்குங்கிறத நம்பணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், நோய், துன்பம், வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதா ஹத்தா ஷௌகத்தன் யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு ஹதாயா. அவனுக்கு ஏற்படக்கூடிய நோவு, கஷ்டம், கவலை, ஹம்முண்டா மன அழுத்தம், ஹுஸ்ன் கவலை, வலாதா நோவு, ஹத்தா ஷௌகத்தன் யுஷாகுஹா ஒரு முள்ளு தச்சாலும் இல்லா கஃபரல்லாஹு ஹதாயா அவருடைய பாவம் அதனால் அழியுது. இன்னொரு ஆயத்தில் அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுது. நம்ம கஷ்டம் இருந்தால் கூட பாவம் அழியுதுன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. வாழ்க்கையில் நமக்கு கோபம் வராது, வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை வராது. நம்ம மனசு நோக பேசிட்டேன்னா கோபம் வராது. ஏன் பேசு, என் பாவம் அழியுது. திட்டுறியா, திட்டு, என் பாவம் அழியுது, ஒரு நன்மை எழுதப்படுது. இப்போ எதுக்கு கோபம் வரும், எதுக்கு கோபம் வரணும்? சமாளிச்சுக்கிட்டே போகலாம். அவ்வளோ அழகாக அந்த கோபத்தை அடக்கிற ஒரு வழிமுறையை சொல்லி காட்டுறது இஸ்லாம். இன்னும் மேலாக இந்த கோபத்தை அடக்கிறதுக்கு ஒரு வழியை அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்தினுடைய 153வது வசனத்தில் சொல்லி காட்டுறான் பாருங்க. சூரத்து நிசா 153வது வசனம். சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்கள் வந்து கேட்டார்கள், உங்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பணுமாக இருந்தால் எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு அப்படியே மேலே போய் வரும்போது குர்ஆனோட வாங்க நம்புறேன்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனைப்பட்டார்கள், மனசுடைந்து போனார்கள், அவர்களால் தாங்க முடியவில்லை. அல்லாஹ் இந்த அத்தியாயத்தினுடைய 4வது அத்தியாயத்தின் 153வது வசனத்தை அப்போ இறக்குறான். அல்லாஹ்வுக்கு அப்படியே மேலே ஏற்றி கையில் குர்ஆனை கொடுத்து அனுப்புறது பெரிய ஒரு விஷயம் இல்லை. சந்தன பிளந்து காட்டினா அல்லாஹ் மேராஜ் கொண்டு போனா அல்லாஹ் இதெல்லாம் செய்கிறது அல்லாஹ் கஷ்டமா? ஆனால் அல்லாஹ் நமக்கு படிப்பின்னு தரான். வேதனைப்படும் போது எப்படி ஆத்திக்கிறது, கோபம் பெறும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, மனசில் உள்ள கவலை எப்படி இல்லாமல் போகிறது, அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வழி காட்டுறான். அதுதான் அந்த 153வது வசனம். அல்லாஹ் சொன்னான், நபியே உம்முடைய மேலிருந்து குர்ஆன் கொண்டு வந்து காட்டத்தான் சொன்னார்கள். ஃபக்கத் ஸஅல மூஸா அக்பர மின் தாலிக். மூஸா நபி கிட்ட இதை விட பெருசா கேட்டானுகள் முஹம்மதே. ஃபகாலு அரினல்லாஹ ஜஹ்ரத்தன். மூஸா நபி கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் கொண்டு வந்து காட்டு நம்புறோன்ட்டாங்க. அவன்கிட்ட குர்ஆன் தான் காட்ட சொன்னாங்க. மூஸா நபி கிட்ட அல்லாஹ்வே கொண்டு வந்து காட்டு நம்புறோம் அப்படின்ட்டாங்க.
இப்போ உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய மனசு அப்படியே ஆறுதல் அடையுது. பரவாயில்ல, நம்மளை விட அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மூசா நபி இவ்வளவு சோதிக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு ஏன் தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. எப்பவுமே நமக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னா தாங்க முடியாது, நமக்கு மட்டும்தான் வெள்ளம் வந்தா தாங்க முடியாது. நமக்கு வெள்ளம் தான் அங்கே வீடே இடிஞ்சிட்டா தாங்கலாம். பரவாயில்ல, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றோம். நமக்கு மட்டும் வந்தா நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் போனால் திட்டுன்னு திட்டிக்கிட்டே இருப்போம். சுற்றி எல்லா வீட்டுக்கும் கரண்ட் இல்லாட்டி கரண்ட் ஏரியாவிலே இல்லை என்ன அப்போ சரி, அவ்வளோதான். நமக்கு மட்டும் கரண்ட் போனால் தான் பிரச்சனை. மகனை கூப்பிட்டு கேட்குறடா இல்லைடா முன்னு தூட்ட பாரு கரண்டிக்கா இல்லை பின்னு தூடு இல்லை அப்பாடா எல்லா இடத்தையும் இல்லாட்டி இல்லை. நம்மளை விட கஷ்டம் இருந்தால் நம்மளால் தாங்க முடியும், நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இருந்தால் நம்மளால் தாங்க முடியாது. அப்போது எப்படி ஒரு மனவேதனையை தாங்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்குற விஷயம் தெரியுமா? உன்னை விடவும் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குதுங்கிறத திரும்பிப்பார், உன்னால் வாழ முடியும். உனக்கு காலே இல்லாமல் போனாலும் வாழலாம். ஈமான் இல்லாதவன்லாம் இருக்கும்போது நம்ம ஏன் வாழ முடியாதுன்னு நீ நினைப்பேன். அதான் நான் உலகத்திலேயே உயர்ந்தது. நமக்கு கால் இல்லை, கண் இல்லை, வாழ்க்கை இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லை, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, வாழவும் முடியலை, சாகவும் முடியலை, இவ்வளோ நோயாளியாக போயிட்டோமே, அப்படியே நடுத்தருவில் நிற்கிறோமே அப்படியே நீ கவலைப்படுறைய. நம்மகிட்ட ஈமான் இருக்கு. உலகத்திலேயே உயர்ந்தது இதுதான். சூரத்துல் மாயிதா 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறானே, இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஆ வ மிஸ்லுஹு மஅஹு லியஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா. இந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு உலகமும் அதுபோல இன்னொன்றுமிருந்து அத்தனையும் அல்லாஹ்விடம் கொடுத்து மர்மையின் தண்டனையில் தப்பிக்க நினைத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. உலகமே 2 மடங்கு இருந்தாலும் அல்லாஹ்விடம் தப்ப முடியாது. ஈமான் ஒன்றால் தப்ப முடியும். அந்த ஈமான் நம்மிடம் இருக்கிறது என்றால் நமக்கு என்ன குறை? நல்ல செருப்பு கிடைக்கலன்னு அவதிப்படுறவன் காலே இல்லாதவனை பார்க்கும்போது நிம்மதி அடைஞ்சிடறான்னா இல்லையா? வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நிம்மதி அடையணும், கோபத்தை அடக்கணும் என்றால் நம்மளை விடவும் கஷ்டமானவன் இருக்கிறாங்கிறத பார்க்கும்போது நம்மளால் முடியும். அப்போ அதை இந்த முத்தகின் அந்த நோன்பு நமக்கு தெரியுது பாருங்க. இந்த நோன்பு அந்த பயிற்சியை நமக்கு தெரியுது. நம்மளை விடவும் கஷ்டமானவனை பார்க்குறோம், நம்மளை விடவும் வேதனையானவனை பார்க்குறோம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடுங்கிறத நம்புகிறோம். எப்பவுமே அல்லாஹ் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு கூலி கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை வருது. நான் நோன்பாளி என்று நம்ம தப்பிக்கிறோம். அப்போ கோபத்தை அடக்க நம்மளால முடியும். அப்போ கோபத்தை அடக்கிறது முத்தகினுடைய பண்பு. அந்த முத்தகினா மாறுவது நோன்பினுடைய நோக்கம். அதான் வாழ்வியலாக நமக்கு மாறுது. அடுத்த பண்பு அல்லாஹ் தஆலா சொல்லலாம், ஆஃபீனா அனின் நாஸ். இந்த 3வது அத்தியாயத்தினுடைய 134வது வசனத்தில் அடுத்த பண்பு முத்தகினுடைய அடுத்த பண்பு என்ன சொல்கிறான் அல்லாஹ்? கோபத்தை அடக்குவாங்க, அடுத்தவங்களை மன்னிச்சு விட்ருவாங்க. கோபத்தை அடக்கிறதா அடுத்தவனை மன்னிச்சு தான் ஆகணும். மன்னிக்காமல் கோபத்தை அடைக்கணும்னா அவன் காணும்போது திரும்ப கோபப்பட்டுருவோம். என் கண்ணு முன்னாடி நிற்காத, பெய்த்துரு முன்னாடி நிற்காதுன்றோம். இன்னும் மன்னிக்கலை, மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கிறது? எப்படி மன்னிக்கிறது? மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நமக்கு இருக்கு. இதுக்கு கூலி நமக்கு கிடைக்கும் என்று நம்பும்போது நம்மளால் மன்னிக்க முடியுது. ஒரு ஆளை எப்போ மன்னிக்கிறோம்? ஒரு ஆள் நம்மகிட்ட திருடிட்டு போகிறாரு, அவர்கிட்ட பிடிச்சிட்டான், போலீஸ் பிடிச்சி திருடின்னு எல்லாம் வேண்டி தந்தால் மன்னிச்சாச்சு. இப்போ போ தராட்டி எப்படி மன்னிக்கிறது? அப்போ நம்மகிட்ட இருந்து அவனால் இழந்து போனது திரும்பி கிடைக்கும் போது தான் அவனை விட முடியுது. அவ்வளோதானே? அதை விட அதிகமாக மறுமையில் கிடைக்கும் என்றால் மன்னிக்க முடியுது. இதை விட அதிகமாக மறுமையில் கிடைக்கும். இப்போ மன்னிக்க முடியுதா? நம்மகிட்ட இருந்து எனத்தை அவன் எடுத்துகிட்டு போனாலும் மறுமையில் அது கிடைக்கும். இப்போ மன்னிக்க முடியுதா இல்லையா? மன்னிக்கும் பண்பு நம்மகிட்ட இருக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கமும் அன்பு நம்மகிட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நாம் மன்னிச்சா மன்னிப்பான். இப்போ நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒருத்தருக்கு சொர்க்கம் கிடைத்த ஹதீஸ் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் ஒரு விபச்சாரம் செய்கிறவர். பூவல்ல இறங்கி கிணத்துல நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பூவல்ல இறங்கி தண்ணியை குடிச்சிட்டு மேலே வரும்போது ஒரு நாய் தாகத்தினால ஈர மண்ணை நக்கிக்கிட்டு இருக்குது. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். வந்தவர் ஒரு விபச்சாரம் செய்கிறவர் தான். பார்க்குறாரு, நாய் நக்கிக்கிட்டு இருக்குது, பாவமே தாகமாக இருக்குது. அதுக்கு திரும்ப இறங்குறாரு. தன் கால் ஹுஃபை அந்த கால் நெடிய ஷூ இருக்குது இல்லையா, அதை கலட்டி அது நிறைய தண்ணி கொண்டு வந்து அந்த நாய்க்கு கொட்டி கொடுக்குற, அது குடிச்சிட்டு போகுது. இது ஒரு முன்பு காலத்தில் நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான் நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு. எதுக்கு? அல்லாஹ் ரோஷக்காரன். நீ நாயில் இறக்கம் காட்டும்போது நான் ஒன்றில் இறக்கம் காட்டக்கூடாதா?
நீ நாய் மேலே இறக்கம் காட்டும் போது நான் ஒன்றில் இறக்கம் காட்டக்கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமுன் நாஸ். அடுத்தவர்கள்ட்ட இறக்கம் காட்டுவதற்கு அல்லாஹ் இறக்கம் காட்ட மாட்டான். வளைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர குழந்தையை வச்சு வளர்ப்பு பிள்ளையை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய பேர குழந்தை ஒரு பக்கம், அவர் வளர்ப்பு பிள்ளையினுடைய பிள்ளை இன்னொரு பக்கம், ரெண்டையும் வந்து கொஞ்சி விளையாடிட்டு இருக்கிறாங்க. அபு ஹப்ஸுங்கிற ஒரு நபி தோழர் ஒரு கிராமத்துப்புறத்து அரபி வார்த்தை பேசிட்டு இருக்கிறாங்க. பிள்ளையை கொஞ்சம் அந்த முத்தமுறத்தை பார்த்து அவர் சொல்கிறாரு, யாரை சொல்லலாம் இன்னலி அஷரத்த மின்னல் அவுலாத், எனக்கு 10 பிள்ளை இருக்குது, யாரை சொல்ல கப்பல் தாஹதம், 10 பிள்ளைக்கு ஒரு பிள்ளை நான் முத்தமிட்டது இல்லைங்கிறாங்க. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ கோவப்பட்டாங்க அவர் மேலே. என்ன சொன்னாங்க தெரியுமா? எப்படி இரக்கம் காட்டாதவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவாங்கிறாங்க. பிள்ளைய முத்தமுறது இறக்கங்கிறாங்க, இறக்கம் காட்டு நீ, அல்லாஹ் இறக்கம் காட்டுவான்றாங்க. மன்னி, அல்லாஹ் மன்னிப்பான். அடுத்தவனை நாம மன்னிச்சா அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானே. அப்போ மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு நம்மகிட்ட இருக்கணும். விட்டு கொடுப்போம், மன்னிப்போம். நோன்பு வருது, இந்த நோன்பு அந்த பயிற்சியை தருது. நோன்பு வந்தாலே இயற்கையாக என்ன செய்கிறோம்? சண்டை பிடிச்ச உறவெல்லாம் சேர்ந்துக்கோம். நோன்பை வச்சு போய் பேசிக்குவோம், அஸ்ஸலாமு அலைக்கும். இது வரைக்கும் பேசாமல் இருந்த தாத்தா வீட்டுக்கு போய்த்துறோம், இது வரைக்கும் பேசாமல் இருந்த தங்கச்சி வீட்டுக்கு போய்த்துறோம், பாப்பாவை போய் சேர்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றோம். நோன்பு அந்த பயிற்சியை தருது. இதை எப்போவுமே செய்யி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? சில்மன் கத்தாக், வெட்டியவனே ஒட்டி வாழனாங்க. அவன் தான் உன்னை வெட்டினா நீ சேர்ந்துக்க. அல் பாதி பிஸ்ஸலாம் மினல் கிபர். 2 பேர் சண்டை பிடிச்சி பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, சலான் சொல்லி தொடங்குறவன் தான் பெருமையற்றவனுங்கிறாங்க. அவர் பேசட்டும், நான் பேசுவேன், நான் பேசினா அவர் பேச வேண்டி இருந்தால் நடக்காது. அவர் மேலே தான் தப்பு. என்ன இப்போ தம்பி தானே, அவன் தான் தப்பு செஞ்சான், தம்பி தானே, அவன் இருந்துட்டு போட்டு நான் போய் சொல்ல போகிறேன். என்ன இப்போ குறைய போகுது நமக்கு? நான் என்ற ஒன்றை நமக்குள் அழித்து விட்டால் நம்ம மனுஷனாகிடலாம். நான் என்ற ஒன்றை நமக்குள் அழிக்கிறணும். நான் யாரு? ஒன்றுமே இல்லை, உண்மை தானே, தங்கச்சி தானே, போவோமே. அவள் தான் கொலை செஞ்சாள், அவள் தான் வாயால் கதைச்சாள், அவள் தான் திட்டி வெளியாக்கினாள், பரவாயில்ல தங்கச்சி இன்னுமா செய்கிற, அஸ்ஸலாமு அலைக்கும், போ. இப்போவும் திட்டினாவா? நம்ம போ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் பாதி பிஸ்ஸலாம் பரி மினல் கிபர். சலாம் சொல்லி தொடங்குறவர் பெருமையற்றவர் என்னாங்க. பெருமை நம்மக்கிட்ட இல்லாட்டி சலாம் சொல்லலாம். பெருமை நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் இடுவம்பு காட்டிக்கிட்டு அப்படியே இருமாப்பு காட்டிகிட்டு இருக்கோம். வரட்டும், மையத்துக்கும் போக மாட்டேங்கிறாருன்னா அவர்கிட்ட பெருமை இருக்குது. யார் பண்ணி ஒரு நரம்பு சுழிக்கிட்ட உன் நிலைமை என்ன? ஒரு நரம்பை சுழிக்கிட்டா முடிஞ்சு வச்சு கதை. தூக்குறதுக்கு 4 பேர் வரணுங்கிறது அப்போ விளங்கும். நான் என்கிறத விட்டுறணும். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹிஹி ஸதகத்துன் லக். அடுத்தவர் முகத்தை பார்த்து நீ ஒரு புன்னகை செய்தாலும் அது தர்மம் என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அடுத்தவனை பார்த்து புன்னகை செய்கிறதுக்கு நான் என்றதை நமக்குள்ளேயே புதைச்சாட்ட முடியும். இல்லாட்டி நான் யார், இவர் யார், நான் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கேன், நான் எவ்வளோ பெரிய வசதியாக இருக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய வயசில் இருக்கேன், நான் எவ்வளோ பெரிய அந்த அவன் சின்ன பிள்ளை, அவன் எப்படியா அப்படின்னு நினச்சா சிரிப்பு வராதுங்க, மன்னிப்பு வராது. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் 49வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களில் சிறந்தவர் இறையச்சம் உள்ளவர் தான், உங்களில் கண்ணியத்துக்குரியவர் இறையச்சம் உள்ளவர் தான். வயசு கூடியது குறைஞ்சது, படித்தது, காசு பணம், காரு பங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளை விட அவர் சிறந்தவராக இருக்கலாம், அவர் இப்போ ரொம்ப அடிமையாக இருக்கிறார், அவ்வளோதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியும் போது கஅபத்துல்லா மேலே ஏறி நின்று பாங்கு சொல்ல சொன்னவே உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவர்களே அல்ல, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஏற்றி விட்டாங்க. ஏறு கஅபத்துல்லாவை மிரிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு பாங்கு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பேர் இருக்கு. அவர் செருப்போடு நடந்த சத்தம் கேட்டது சொர்க்கத்தில் என்று மேராஜ் போய் வந்து நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா ஒரு அடிமையை கொடுக்குறான் பாருங்க. அப்போ இன்னும் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், நமக்குள்ள நாம் என்பதை அழித்து விட்டால், நான் என்பதை புதைத்து விட்டால் எல்லார்ட்டையும் சிரிக்கலாம், எல்லாரையும் மன்னிக்கலாம், எல்லார்ட்டையும் சலான் சொல்லலாம், பெருமை இருக்காது. அப்போ வல் ஆஃபீனா அனின் நாஸ், அடுத்தவர்களை மன்னிக்கும் பண்பு அது இந்த நோன்பு தருது. அது முத்தகினுடைய பண்பு. அது வாழ்வில் எப்போவுமே நம்மக்கிட்ட இருந்தா சரியா போச்சு. இந்த நோன்பு மட்டும் வந்தால் தானே உறவுகளை சேர்த்து நடக்கிறது, பேசாதவங்கள்ட்ட எல்லாம் சலான் சொல்கிறது, ஈச்சம்பழம் சீனியோட போகிறது. நோன்பு மட்டுக்குமா? எல்லா காலத்திலையும் உறவுகளை சேர்த்து நடந்துக்கோ அப்படிங்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம். இதை சொல்லிட்டு வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன்ங்கிறான். அல்லாஹ் நல்ல காரியம் செய்கிறவர்களை நேசிக்கிறாங்கிறான். அடுத்தது 135வது வசனம் ஸ்டார்ட். அதுவும் இந்த நோம்பினுடைய அந்த முத்தகினுடைய அடுத்த பண்பை சொல்லுது. அடுத்த பண்பு என்ன? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا الله
ஒரு பாவத்தை செஞ்சு விட்டால், ஒரு மானக்கேடான விடயத்தை செய்து விட்டால் அல்லாஹ்வை நினைத்துக் கொள்வார்கள். இந்த நோன்பு தருதா இல்லையா? இந்த நோன்பு முழுக்க நமக்கு அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். தப்பு 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 தப்பு, இதை பார்த்துட்டோம், இந்த படத்தை பார்த்துட்டோம், இந்த பாட்டை பார்த்துட்டோம், தப்பு தப்பு அஸ்தகுஃபிருல்லாஹ் 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 எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஊத்த வார்த்தை பேசிட்டோம், ஒரு ஆளை பற்றி புறம் பேசிட்டோம், இடம் இல்லை, ஞாபகம் இருந்து நோன்பு அஸ்தகுஃபிருல்லாஹ் 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 நான் இப்படிலாம் பேசிட்டேன், நான் பொய் சொல்லிட்டேன். நோன்பு என்ன தருது? பாவம் செஞ்சுட்டா அக்பருல்லாஹ் அல்லாஹ்வை இது எப்பவுமே வரணும். அதான் முத்தகையினுடைய பண்பு. பாவம் செஞ்சால் நோன்புக்குள்ள மட்டுமா திருந்துறது? நோன்புல சிகரெட்டை விட்டுருவாங்க, பிறநாள் அன்றைக்கு 2 பொட்டி பண்ணிடுவோம். அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். தொடர்ந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? பாவம் செஞ்சுட்டா அக்பருல்லாஹ் அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டுவாங்க. வஸ்தக்பரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவத்துக்காக மன்னிப்பு தேடுவார்கள். மொட்டையாக தான் சொல்கிறான் மன்னிப்பு தேடுவாங்க, ஆறுத்தேன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம ஆட்கள் கபர் அடிக்க ஓடுவான் இல்லை, கபர் அடிக்க போவான், உலியாக்கள்கிட்ட போவான், நேர்ச்சி வைப்பான், காணிக்க போடுவான், வேளாங்கத்து வெளியே போகணும்பான், கதிர்காமத்துக்கு போகணும்பான். அடுத்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? ஒமையஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கா பாவத்தை மன்னிக்க? அங்கே போய் கேளுங்கிறான். அல்லாஹ் கிட்ட போய் கேளு. அல்லாஹ் கிட்ட பாவத்துக்கு மன்னிப்பு தேடுவாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தெரிந்து கொண்டே அவர்கள் அந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்ய மாட்டாங்கங்கிறான். தெரிஞ்சுக்கிட்டே திரும்ப பாவம் செய்ய மாட்டாங்க. விட்டா விட்டே தான் தொடங்கக்கூடாது. நோம்புக்கு விட்டுட்டு பிறநாளைக்கு அடிக்கிறதா? நோம்புக்கு கொஞ்சம் கொன்றல், தேவையில்லாத கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, பாய் ஃப்ரெண்ட் இல்லை, ஆனால் நோம்பு முடிஞ்சா ஸ்டார்ட்டா? எப்படி பிறநாள் நல்லமா ஸ்டார்ட்? அப்போ அஜ்னபி மஹரம் உறவை பேணுறது நோம்புல மட்டுமா? எப்போவுமே நோம்புல மட்டும் கடும் பேணுதல் பேசுறது. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் வேணாம். எப்போவுமே தான். 33வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஹ்பஅன பில் கவுல், பெண்களே அஜ்னபியான ஆண்களிடம் வார்த்தையால் கூட குலைந்து குலைந்து பேச வேண்டாம். உடலால் மட்டுமல்ல, குரலாலும் தனித்திருக்க வேண்டாம் என்று போனுக்கே வந்த வசனம் மாதிரி இருக்கிறது. சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 32வது வசனம் போனுக்கே வந்த வசனம் மாதிரி இருக்கிறது. இன்னைக்கு ஃபோனில் தான் நிறைய அஜ்னபி மஹரம் உறவு ஒட்டஞ்சி தூளாகும். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்னையும் உங்களையும் போல ஆட்களுக்கிட்ட இல்லை. உயிரோடு இருக்கும் போதே சொர்க்கம் 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 சாதி சொர்க்கவாதி என்று நன்மாராயணம் சொல்லப்பட்ட உயர்ந்த சஹாபாக்களுக்கு, அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள், மௌலைமார்கள் என்று சொல்றதுக்கு ஒரு கோடிக்கு சமன். அந்த சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான். நானும் தங்கம், நீயும் தங்கம், ஷைத்தான் தங்கம் இல்லை, தங்கம் கெடுத்துருவான். இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம ஃபோனில் டாவடிச்சுட்டு இருக்கிறோம், பேசுகிறோம். இண்டிவிஜுவல் கிளாஸா வீட்டுக்கு வந்து மௌலவி வந்தாலும் இண்டிவிஜுவல் கிளாஸ் வைக்க முடியாது. மௌலவி என்றால் வானத்திலேருந்து விழுந்தவரா? அவங்கள தப்பு எத்தனை வந்துருக்கு. மௌலவி சாப்பிட்ட ஃபோன் பண்ணி பொம்பளை பிள்ளை பத்துவா கேட்குது, அவங்களோட ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி கேட்க மாட்டீங்களா? இல்லாட்டி மௌலவி ஒய்ஃபுக்கிட்ட போட்டு மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, வெக்கமாக கிடக்குன்னு சொல்லக்கூடாதா? ஃபோன் பண்ணி கதைக்கிறது. அப்படியே உணர்ச்சிகள் எல்லாம் தூண்டி விட்டுருவான். அவர் மகான் தான், அவர் அல்லாஹ்வோட அச்சம் உள்ளவர் தான், தஹஜ்ஜத் தொழுகிறவர் தான், ஃபிக்ர் உள்ளவர் தான். மயங்குவார் இல்லை? மனுஷன் தானே, மனுஷன் தானே. எப்படி நீ தனிச்சிருப்ப? அதுக்கு ஒரு வழி இருக்குதா இல்லையா? அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஃபோன்லையும் முடியாது, வேன்லையும் முடியாது. எப்படி தனியாக போவ? எப்படி இண்டிவிஜுவல் கிளாஸு? எத்தனை இண்டிவிஜுவல் கிளாஸு எவ்வளோ கேஸில் போய் முடிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லை? எவ்வளோ அநியாயம் நடந்திருக்குது. மெல்ல மெல்ல தூண்டுவான் ஷைத்தான். சொன்னா அல்லாஹ்வோட நபி கிட்ட பெண்கள் பத்துவா கேட்டாங்களே, அது அல்லாஹ்வோட நபி, இது பிள்ளட நபி. யார்கிட்ட போய் கேட்குறோம் நம்ம? எப்படி தனிச்சிருக்கிறது? அப்போ எவ்வளவு விஷயங்கள் நடக்குது இன்றைக்கு. அனாச்சாரங்களும் பாவங்களும் அதிகரிக்கும் இந்த ஃபோனால். அப்போ ஒரு முத்தகினுடைய பண்பு என்ன? பாவத்தை கையுடனும் திரும்ப தொடங்கக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானுடைய 135வது வசனத்தில் சொல்லி காட்டுறான் பாருங்க. இதுதான் முத்தகினுடைய பண்பா. இதைத்தான் நோன்பு தருதாம் என்கிறது 183வது வசனம் சூரத்துல் பக்கரா. முத்தகின் லஅல்லக்கும் தத்தகுன். அப்போ பாவத்தை விட்டுருவோம், திரும்ப தொடங்கிடக்கூடாது. சிகரெட்டு பாவம் தான், விடுங்க, திரும்ப தொடங்கிறது. அஜ்னபி மஹரமி உறவை பேணணும், கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு தேவையில்லை, விடுங்க, திரும்ப தொடங்கிடாதீங்க. அப்போ வீட்டில் ஒரு திரையுடைய வாழ்க்கை, ஆண்கள் பக்கம் ஆண்கள், பெண்கள் பக்கம் பெண்கள் என்கிற அந்த வாழ்க்கை அது வீட்டில் இருக்கணும். நோம்பில் மட்டும் இல்லை, எப்பவுமே இருக்கணும்.
எப்பவுமே இருக்கணும். அதான் இந்த ரமலானே வாழ்வாகுதல். இந்த ரமலானே வாழ்வாகுதல்ங்கிறது அதுதான். அப்போ இந்த பண்பு இருந்தால் அவர் தான் முத்தகி. இவ்வளோதாங்க, இவ்வளோதான். அப்போ ஆல இம்ரானுடைய வசனத்தில் உய்தத்தில் முத்தகின் என்றுட்டு இந்த சொர்க்கம் விசாலமானது முத்தகீன்களுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிட்டு முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்கிற பண்பை சொல்கிறான் பாருங்க. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். தர்மம் செய்வார்கள். நல்லா இருக்கும் போதும் கஷ்டமாக இருக்கும் போதும் தர்மம் செய்வார்கள். கோபத்தை அடக்குவார்கள். இந்த கோபத்தை அடக்கிறதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது வீட்டில் கோபப்படுறது தான். வெளியில் எல்லாரும் பெரும்பாலும் கோபப்பட மாட்டாங்க. பொண்டாட்டிகிட்ட கோபம் வந்து, புருஷன்ட்ட கோபம் வந்து. அதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் லி அஹ்லிஹி என்றாங்க. உங்களில் சிறந்தவர் யார்? கரெக்டர் லெட்டர் எங்கே எடுக்கணும்? ஜிஎஸ் கிட்டையா, பள்ளி இல்லையா, ஏரியா போலீஸ் இல்லையா? கரெக்டர் லெட்டர் எங்கே எடுக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஜிஎஸ்சி கிட்ட போய் கரெக்டர் லெட்டர் கேளுங்க, நற்சான்றிதழ். பேர் என்ன? அப்போ தான் கேட்பார். பேரே அப்போ தான் தெரியுது அவருக்கு. அட்ரஸ்ஸு ஃபோம் இருக்கு, ஃபில்லப் பண்ணி நாங்கள் கரெக்டர் லெட்டர் நற்சான்றிதழ். ரசூலுல்லாஹ் நற்சான்றிதழ் எடுக்க சொன்ன யார்கிட்ட தெரியுமா? லியஹ்லிக்கும் பண்ணாங்க. மனைவி சொல்லணும் கணவனை பற்றி இவர் நல்லவர் என்று, கணவன் சொல்லணும் மனைவியை பற்றி இவர் நல்லவர் என்று நற்சான்றிதழ். அப்போ கோபத்தை எங்கே அடக்கிஇருக்கணும்? அவர் வீட்டை பொண்டாட்டிகிட்ட கேட்கணும் அவர் எப்படிப்பட்டவர் என்று. ஓ அப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க, ஏன் அந்த மனுஷனையெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்கன்றான். நாம் ஊருக்கு அவுளியான்னு நினச்சிக்கிட்டு போய் அங்கே போய் கேட்டால் அல்லாஹ்க்காக அவரை கதைக்காதீங்க. வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளைகிட்ட பொண்டாட்டி கோல் பண்ணி கேட்டுக்கிறா, நான் உங்களோட கனவுல வாரேன்னாண்டு. அந்த ஆள் சொல்லிச்சா, நான் ஆயத்துக்கு சோதிக்கு தான் படுக்கிறது, சைத்தானெல்லாம் கனவுல வராதங்காம இப்படி சொல்லியிருக்கான் அவன். அப்போ எப்படிப்பட்ட பொண்டாட்டியாக இருந்திருப்பாங்க? அப்போ இப்படி இருக்கக்கூடாது. ஹைருக்கும் லி அஹ்லிஹிங்கிறாங்க. அந்த நற்சான்றிதழ் அங்கே கொடுக்கணும், கோபத்தை அடக்கணும். அடுத்தது என்ன? ஒல் ஆஃபீன அனின் நாஸ், அடுத்தவர்களை மன்னிக்கணும். பாவம் செஞ்சுட்டா வருந்தணும், தௌபா செய்யணும், மீள செய்யக்கூடாது. அம்புட்டுதான் முத்தகீன்களுடைய பண்பை. இவ்வளோதான் சொல்கிறான் அல்லாஹ். அப்போ எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு விஷயம், ஆனால் ஒரு கஷ்டமான விஷயம். இதைத்தான் இந்த நோன்பு நமக்கு வாழ்வியல் ஆக்க போகுது. இப்போ இந்த ரமலான் வந்து போகுது. இந்த ரமலானுக்கு பிறகு முத்தகீனா மாறணும் என்றால் நாம் தர்மம் செய்யணும். இந்த ரமலான் போகுது, நாம் முத்தகீனாக மாறணும் என்றால் கோபத்தை அடக்கணும், அடுத்தவரை மன்னிக்கணும், பாவத்தை வருந்தணும், அதுக்கு தௌபா செய்யணும், திரும்ப செய்யாமல் இருக்கணும். அப்படிதான் போங்க சொர்க்கவாதி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு அழகான விஷயம். சின்ன விஷயம் செய்யலாமா இல்லையா? இதைத்தான் இந்த நோன்பு நமக்கு பயிற்சி தரும். அதைத்தான் லஅல்லக்கும் தத்தக்குன்ங்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நோன்பு வாழ்வாகுதல் அப்படிங்கிற அந்த தலைப்புக்குள்ள இந்த 2 வசனத்தையும் எடுத்துக்கோங்க. சூரத்துல் பக்ரா 183, ஆல இம்ரான் 134, 135, 136. அந்த கடைசி வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அவர்களுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு இருக்கிறது. லஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம். இம்பட்டும் செஞ்சா அல்லாஹ்வோட மன்னிப்பு முக்கியம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ் இன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர்ங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சால் நான் என்ன கேட்கணும்? லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்குது இல்லையா, அந்த ரமலான்ல ஒரு நாள், அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறானா இல்லையா? 1000 மாதம் என்றால் 83 வருஷத்தை விட கூட. ஒரு நாள் பாதி நாள் இரவு, ஒரு பாதி நாளுக்கு அமல் செஞ்சால் 83 ஆண்டுகள் அமல் செஞ்ச நன்மை கிடைக்க போகுது. அது எனக்கு கிடைச்சா நான் என்ன கேட்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன கேட்க சொன்னாங்க? ஆயிஷா உனக்கு தான் பிள்ளை இல்லையே, பிள்ளைய கேளுட்டாங்களா? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கிறவன், மன்னிக்கிறத விரும்புகிறவன், மன்னிச்சிடு. அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்கிறேன். அந்த மன்னிப்பு யாருக்கு கிடைக்கும்? முத்தகீன்களுக்கு கிடைக்கும். அந்த முத்தகீன்களுடைய பண்பை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அடுத்தது என்ன சொல்லலாம்? வ ஜன்னாத், சுவன தோட்டங்கள் இருக்கிறது, அதுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். நிஅம அஜ்ருல் ஆமிலீன். அடுத்தது என்ன? அமல்கள் செய்யக்கூடியவர்களுடைய கூலியிலே இது சிறந்த கூலி அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த ஆல இம்ரானுடைய வசனத்தை முடிக்கிறோம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே நானும் நீங்களும் முத்தகீனாக மாறணும். முத்தகீனாக மாற்றுவது நோன்பு. அந்த நோன்பினுடைய அந்த தன்மை முத்தகீனா மாறதென்றால் அந்த முத்தகீனுடைய பண்பு என்னதுங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அம்புட்டு இருந்தாங்க தர்மம் செய்கிறது, அடுத்தது கோபத்தை அடக்கிறது, அடுத்தவர்களை மன்னிக்கிறது,
பாவத்துக்கு வருந்துறது, அதுக்கு தௌபா செய்கிறது, மீண்டும் அதை செய்யாமல் விடுறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தால்வானாக. வாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.